நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எங்களுடைய முழு ஆதரவு என சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் ஏ. நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு தனியார் விடுதியில் சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் நிறுவன தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காமராஜர், ப. ராமச்சந்திர ஆதித்தனார், ப. சிவந்தி ஆதித்தனார் ஆகியோரது திருவுருவப் படத்திற்கு கட்சியின் நிறுவன தலைவர் எர்ணாவூர் நாராயணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கேட்கப்பட்டது. மேலும் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய கட்சியின் நிறுவன தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் பேசுகையில், ஆட்சி பொறுப்பேற்றது முதல் திமுக அரசு மிகப்பெரிய சாதனைகள் செய்து வருகிறது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது. அரசின் திட்டங்களை மக்களுக்கு சென்றடையும் வகையில் அனைத்து துறை நிர்வாகமும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிவித்தார். அவர் வழியில் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். முதல்வர் கூட்டணி தலைவர்களை மதிக்கக்கூடியவர். அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம். 234 தொகுதியிலும் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும், மீண்டும் திமுக ஆட்சி மலர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும் என தெரிவித்தார். தூத்துக்குடியில் மகளிர் மாநாடு நடத்தவும் திட்டமிட்டுள்ளோம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை. பிப்ரவரி 22ஆம் தேதி கூட்டணி தொடங்க இருக்கிறது. ஆட்சியில் பங்கு கிடையாது என்று முதல்வர் அறிவித்துள்ளார். வரும் 22ஆம் தேதிக்கு பிறகு நம்மை அழைப்பார்கள். நிச்சயம் நல்ல செய்தி வரும் என்றார். மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சூலூர் சந்திரசேகர், பொருளாளர் கண்ணன், தலைமை நிலைய செயலாளர் தங்கமுத்து, இளைஞரணி செயலாளர் கார்த்திக், கொள்கை பரப்பு செயலாளர் முனீஸ்வரன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் விஸ்வநாதன், வர்த்தக அணி செயலாளர் சுப்பையா, தொழிற்சங்க செயலாளர் ஜெபராஜ் டேவிட் உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.